எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடு கட்ட போகிறேன்ட்டு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கமெண்ட்டே எனக்கு நல்லா சந்தோஷமான கமெண்ட்டுங்க. ஆனால் அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம சொந்தக்காரவங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் பெருமையாக நினச்சிருப்பாங்க. ஆனால் என்ன, அவங்க சொன்னது மட்டும் உண்மை இல்லை. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் மோடி வீடு வந்துருச்சா, இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன். முக்கியமாக நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொன்னீங்க பாருங்கள். பிறரை மகிழ்வித்து மகிழ்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி நான் சந்தோஷப்படுறத பார்த்து அம்பிட்டு பேர் சந்தோஷம் சொன்னீங்க. நாங்கள் வீடு கட்டுறதுன்னு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற வரைக்கும் அது எனக்கு சந்தோஷம். என்னால் பிள்ளைங்க 3 நாளாக வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, தலையெல்லாம் வலிக்குது. அதனால தான் என்னால் வீடியோ அந்த டைமிங் போட முடியல. கொஞ்சம் பாப்பா தூங்கினா தான் என்னால் வீடியோ எடுக்கவே முடியுது. இன்னொன்று, மேலே மாடியில் ஏறி இறங்கி வர்றதுனால மூச்சு திணறுது ஓயாமல். என்ன செய்ய? சரிங்க. நேற்று அப்படி என்ன அந்த கமெண்டில் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்து உங்களை நாங்கள் வீடு கட்ட வச்சுட்டோம், யூடியூப் நாங்கள் மட்டும் அப்படியே இருக்கோம் அப்படின்னாங்க. யூடியூப் வந்ததுக்கப்புறம் வீடு கட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு யூடியூப்பில் எம்பிட்டு சம்பளம் வருதுன்னு என் சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். இந்த இந்த வீடியோவில் நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து நான் லாஸ்ட்டாக எப்போ சம்பளம் வாங்கினேங்கிறத வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டு விட்றேன். இல்லைன்னா இன்றைக்கி சாயந்தரம் இதை ஒரு ஷார்ட்ஸாகவே நான் போடுறேன், வீடியோ ரெக்கார்டு எடுத்து. நான் இதை வந்து நம்ம யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களை மாதிரி யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் வருது, அதுக்கு எவ்வளோ காசு வரும்னு தெரியாமல் நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து பதிலாக சொல்கிறாங்க. மானிட்டேஷன் வாங்கி 1 வருஷம் ஆகி இன்னும் சம்பளம் வாங்காதவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது தப்பு இல்லை, அது அதை பற்றின விவரங்கள் அவங்களுக்கு தெரியறதில்ல. யூடியூப் வச்சுருந்தாலே அவங்களுக்கு சம்பளம் லட்சமாக வரும்னு நினச்சிக்கிறது. எனக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதோட எனக்கு 4வது மாதங்க சம்பளம். இதோட 3 மாதம் முடிஞ்சிருச்சு. $100 இந்த மாதம் வந்துருச்சு. ஆனால் இந்த மாதம் மட்டும் இது வந்ததில்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினேன். தொடர்ந்து போன 1 வருஷத்தில் மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 3 மாதம் முடிஞ்சு அடுத்து எப்போ மாதம் அடுத்த பிப்ரவரி பிறக்குதா, பிப்ரவரி கடைசியில் தான் வரும். அதாவது இந்த வருஷம் மட்டும் 4 மாதம் கழித்து சம்பளம் வாங்குகிறேன். அது கொஞ்சம் என்னால் பாப்பாக்களெல்லாம் வச்சுக்கிட்டு யோசிக்க முடியல, முன்ன மாதிரி பேசுகிறதுக்கு முடியல, வயசு ஆகுது, அந்த உடம்புல பிரச்சனைகள் வருது. அதனால் இப்பயும் பாருங்கள், எனக்கு பேச முடியல, அவ்வளோ திணறுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா $100 தொட்டுருச்சானா தொட்டுருச்சு. இன்றைக்கி தான் காலையில் $100 தொட்டிருக்கு. 3 மாதம் கழித்து $100 தொட்டிருக்கு. நான் 3 மாதம் கழித்து தான் இந்த $100 வந்து வந்திருக்கு. இது எப்போனா எப்பயுமே மாதம் கடைசியில் 26ஆம் தேதி தான் சம்பளம் வரும். அது வருதேன்னு எனக்கு இது வர்றதே எனக்கு சந்தோஷம்தான். 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 9,000 வந்தாலும் எனக்கு இது சந்தோஷம்தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வீட்டு வாடகையாவது கொடுத்துக்கரலாம். வீட்டு வாடகை முதையாவது 3,000, இப்போ 4,000 ரூபா ஆகி போயிடுச்சு. அது இங்கே பாருங்கள், வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் ரூம் தான் இது பேர். சாமான் இங்கே ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சாமான்சட்டு பூரா இங்கே நான் உட்கார முடியாமல் நானே உட்காந்து பேசுகிறது. இங்கே பாருங்கள், சாமான்சட்டு பூரா இங்கேனே கிடக்குதா. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நம்ம அதனாலேயே எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரம்பா வீடு கட்டி நிம்மதியாக காலை நீட்டி நிம்மதியாக தூங்குவோம். அந்த தூங்கணுங்கிறது ஒரு நல்ல நிம்மதியாக, நம்ம சொந்த வீடாக இருந்தால் அது ஒரு எவ்வளோ அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வருங்க. அதை போய் தூங்கணும் கண்டிப்பாக. எத்தனையோ பேர் நான் என்ன நிலமையில வீடை களி பண்ண வந்தேனுங்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளால் முடிஞ்சது வீட்டு வாடகையாவது கொடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு உதவி செய்யணுன்னு தான் இந்த யூடியூப்புக்குள்ளே வந்து பரவாயில்ல, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் பரவாயில்லன்ட்டு. அதனால் சகோதரி, யூடியூப் சம்பளத்தில் நான் வீடு கட்டுறேன்னு நினச்சிக்கிறாதையே, கொடுமைங்க. ஒரு 4 வருஷத்தில் ஒரு 7 வாட்டியோ 8 வாட்டியோ சம்பளம் வாங்கியிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்தந்த அப்போ அப்படின்ட்டு செலவுக்கு போயிடுது. மொத்தமே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 9,000 ரூபா வந்து அதில் எப்படிங்க நான் வீடு கட்டுறது? மனச்சாட்சி வேண்டாமாங்க? சரி பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாதுல்ல. நானும் ஏதோ
ஆயிரக்கணக்கில் மாதம் மாதம் சம்பளம் வாங்கினா கூட பரவாயில்லையேங்க, அதுவும்ல திருப்தி இல்லை. சரி பரவாயில்ல, தெரியாமல் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மோடி வீட்டில் கட்டுறீங்களா, மோடி வீட்டு திட்டத்தில் கட்டுறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணோம். நான் என்ன நிலமையில வீடை காலி பண்ண வந்தோங்கிறது என்னை ரொம்ப நாளாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் இருந்த வீடு சீட்டு வீடு தாங்க. அந்த ஒரு புறம் சும்மா பிரேஸ்மெண்ட் இல்லாமல் கட்டின ஒரு சாதாரண கட்டடத்தில் தாங்க இருந்தோம். அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த வீட்டை இருந்த பாம்புலாம் நிறைய வந்துச்சு. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, வேறு வீடை காலி பண்ணி போங்க போங்கன்னு எல்லாரும் சொன்னதுனால தான் நாங்கள் வாடகைக்கு போனோம். நான் உண்மையிலே யூடியூப்பை நம்பி தான் எங்கள் வீட்டுக்கார வீடை காலி பண்ண வச்சேன். நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரோட அதிலே இருப்பேன்னு சொன்னார். இப்படி இருந்திருந்தா கூட இன்னும் 1 வருஷம் வாடகை மிஞ்சி இருந்திருக்கோம். வேறு வழி இல்லாமல் மாதமாக இருக்கும்போதே வீடை காலி பண்ணக்கூடாது, அப்படி இருந்தும் காலி பண்ணி வந்தோம். பாதுகாப்பாக இருக்கட்டும்ன்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்தோம், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் இருந்து ரொம்ப கொஞ்சம் டவர் இல்லை, பாத்ரூம் பிரச்சனைகள் இப்படி இருந்தும் 1 வருஷம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளன்ட்டு 1 வருஷம் ஓட்டியாச்சு. இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு மாறி வந்தோம். எல்லாருக்குமே தெரியும், இங்கே வரவுமே எங்களுக்கு குலதெய்வங்கள் போயிட்டு வந்தோம், வீடு கட்டுறதுக்கு அமைப்பு வந்துச்சு. அந்த மோடி வீட்டு திட்டம் வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்தோம். அது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அது எதனால், அந்த காரணம் எதனால் எங்களுக்கு கிடைக்கலன்னு தெரியல. எங்களுக்கு இல்லை, நிறைய பேர் எழுதிப்பட்டவங்க யாருக்குமே வரல. இன்னும் எலெக்ஷன் முடியணுங்கிறாங்க. எலெக்ஷன் முடிய இன்னும் 4 மாதம் ஆயிரும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இன்னும் 4 மாதம் ஆயிரும். ரிசல்ட் வர சேர்த்து 5 மாதம் ஆயிரும். ஏற்கனவே நாங்கள் இடம் விற்று வீடு கட்ட வச்சுருந்த காசில் கடனை கட்டிவிட்டோம் மாதம். அதில் என்னத்தையும் 1 2 சேர்த்து வச்சுருந்தோம். அதையும் இந்த 4-5 மாதத்தில் அதுவும் மாதம் 25,000 30,000 கடன் கட்டுறதுக்கு எடுத்தால் என்ன ஆகும்? அது ஓடி போயிடும். இன்னும் 2 லட்சமும் முடிஞ்சு போயிடும். சரி, இருக்கிற வரைக்காவது நம்ம வீட்டை கட்டி வச்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குருவோம். ஒரு லோனுக்குன்னு போட்டு கடனை வாங்கி கட்டி உள்ளே போய்கிட்டு அதுக்கப்புறமா கூட பூச்சி அப்புறமா கூட போய்க்கிருவோம். அந்த வாடகை காசா மிச்சமாகும்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் யோசித்து தாங்க கட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து கான்ட்ராக்டர் வச்செல்லாம் கட்டலை. நேற்று கமலக்கண்டில் கேட்டிருந்தீங்க. அந்தளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அன்னன்னைக்கு கொத்தனாருக்கு வர வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா கான்ட்ராக்ட்னால் மொத்தமாக கொடுக்கணும், அம்பிட்டு காசு நம்மக்கிட்ட கிடையாது. எங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கட்டுறோம். கொத்தனாருக்கு வச்சு தாங்க கட்டுறோம். மேஸ்திரி மேற்பார்வையில் கட்டுறோம். அதனால் நல்லபடியாக கட்டி வரணுன்ட்டு வேண்டிக்கங்க. நேற்று ரொம்ப பேர் வார்த்தை சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப எனக்கு சந்தோஷம். பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டீங்க. பட்ஜெட் எம்பிட்டுன்னு எங்களுக்கே தெரில. இருக்கிற நகை நட்டு கடனை உடனே வாங்கி எப்படி அது சொல்ல முடியாதுல்ல, பார்ப்போம் எப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக மொத்த செலவு எவ்வளோ வந்துச்சுன்ட்டு நாங்கள் உண்மையிலே பாதி லோனு பாதி கடனு கையில் இருப்புன்னா ஒரு 2.5 3க்குள்ளே தாங்க இருந்திருக்கும். மொத்தப்புறம் கடனு லோனு தான். இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறமா இது மூலியமாவது என்னத்தையாவது ஒரு வீட்டு வாடகையாக கொடுக்க முடியும்ன்ட்டு தான் யோசிச்சு வந்துருக்கோம். அதனால் யாரும் எதுவும் நினைக்காதீங்க, நான் யூடியூப்லலாம் சம்பளம் வாங்கி வீடு கட்டலை. மறுபடியும் இதை அழுத்தமாக சொல்கிறது காரணம், நேற்று அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹைப்பு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. பாய்.